கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரிட்ட திடீர் தீ விபத்தால் கடும் புகை மூட்டம். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த 4 நோயாளிகள் மூச்சு திணறி உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். கோழிக்கோடு மருத்துவமனையில் கடுமையான புகை மூட்டத்தால் நோயாளிகள் உறவினர்கள் அலறியடித்து ஓட்டம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தீ விபத்து ஏற்பட்ட கோழிக்கோடு மருத்துவமனையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு மாற்றம். பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை. விசாரணைக்கு உத்தரவிட்டார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை என தகவல். அதிமுக கூட்டணியில் பாஜகவை அமைதியாக இணைத்தது போல் பல கட்சிகள் இணையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொதுவெளியில் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் கூறக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பாஜகவுடனான கூட்டணியை வரவேற்று அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணி அமைக்க வியூகம் வகுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு எனவும் தீர்மானம். சென்னை வந்தார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சங்கரநாராயணசாமி கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் நீரில் நின்றபடி சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் காட்டாற்றில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்ற வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அர்ஜென்டினாவில் 7.4 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் அச்சம். IPL லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை பந்தாடியது குஜராத். 38 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. IPL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை, பெங்களூரு அணிகள் மோதல். சென்னை வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.
தமிழகத்தில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை மீட்பது உட்பட 5 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த முதல்வர். சென்னையில் 14 காவல் உதவி ஆணையர்கள் திடீர் பணியிட மாற்றம். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மழை காரணமாக மின்சாரம் துண்டிப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் கர்ப்பிணிகள், நோயாளிகள் அவதி. நாகர்கோவில் சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளை அதிகரிக்க தென்னக ரயில்வே முடிவு. 16 பெட்டிகளுடன் இயங்கி வந்த ரயில் 8ஆம் தேதி முதல் 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியை அடித்து கொன்று 15 சவரன் நகைகள் கொள்ளை. 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி சுஜாதா நேரில் விசாரணை. விசாரணை நிறைவடைந்த பிறகே முழு விவரம் தெரியவரும் என விளக்கம். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சகாயம் IAS புகார் அளித்தது தொடர்பாக உயரதிகாரிகள் விளக்கம். யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை உள்துறைதான் முடிவு செய்வதாக தெரிவிப்பு. சிதம்பரத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை பார்வையிட்ட போது தற்காலிக படிக்கட்டு சரிந்து விசிக MLAக்கள் 2 கீழே விழுந்ததால் பரபரப்பு. திருப்போரூர் MLA SS பாலாஜிக்கு லேசான காயம். கொளுத்தும் கோடை வெயிலால் தமிழகத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகரிப்பு. ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. முழுமையான விசாரணைக்கு பிறகே சாதிச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மனித நேயம் ஓங்கட்டும், பாதுகாப்போம், பாதுகாப்போம். சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் இடையேயான மெட்ரோ ரயில் விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல். சென்னை வெளிவட்ட சாலையில் 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை. CBSE பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் என்ற நடைமுறைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பெற்றோர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி வலுவாக உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்திற்குள்ளானது திட்டமிட்ட சதி என தர்மபுரம் ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல்.
மதுரை ஆதீனம் கார் மீது மோதிய கார் யாருடையது? மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்க இருந்த நிகழ்ச்சியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் சுண்ணாம்பு தெளிப்பு. உரிய விசாரணை நடத்தப்படும் என மேயர் பிரியா உறுதி. சென்னை மாநகராட்சி கொள்முதல் செய்த ப்ளீச்சிங் பவுடரை தான் பயன்படுத்துவதாக சுகாதாரத்துறை விளக்கம். புகார் குறித்தும் ப்ளீச்சிங் பவுடர் தரம் குறித்தும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதி. மதுரை கிரானைட் மோசடி தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 3வது நீதிபதி வசம் செல்கிறது வழக்கு. கோடை விடுமுறை அளிக்க கோரி கள்ளக்குறிச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரவிலும் நீடித்த போராட்டம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தங்கப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா. பள்ளிவாசல் முன்பாக நின்று தரிசனம் செய்த பக்தர்களுக்கு குளிர்பானங்கள், இனிப்புகள் வழங்கிய இஸ்லாமியர்கள். சித்திரை வசந்த விழாவை ஒட்டி அண்ணாமலையார் கோயிலில் 2ஆம் நாள் வசந்த விழா உற்சவம். பன்னீர் புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு பூக்களை தூவி பக்தர்கள் உற்சாகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தாயாருடன் சென்ற நடிகர் ராகவா லாரன்ஸுடன் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்த பக்தர்கள். நடிகர் மயில்சாமியின் மூத்த மகன் மற்றும் நடிகர் கொட்டச்சி உள்ளிட்டோரும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோயிலில் பொங்கல் வைப்பதில் 2 பிரிவினரிடையே மோதல். தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பிரிவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை. ரஃபேல், MiG-29, மிராஜ் 2000 உள்ளிட்ட போர் விமானங்களை தரையிறக்கி பலத்தை நிரூபித்த விமானப்படை. அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் வெளியீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கை அளித்து கனிவுடன் நடத்த வேண்டும் என ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தல். பன்ருட்டி அருகே போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர், ஆவண எழுத்தர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் கைது. போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ உடையவர் சாற்றுமுறை உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி பெருந்தேவி தாயாருடன் எழுந்தருளி ஸ்ரீ உடையவருக்கு காட்சியளித்த வரதராஜ பெருமாள். புதுச்சேரியில் தனியார் ஊழியரின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக 3 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் பரபரப்பு. வறுமையில் தவித்தாலும் வங்கிக்கே நேரடியாக சென்று பணத்தை திருப்பிச் செலுத்திய ஊழியருக்கு குவியும் பாராட்டு.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பட்டப்பகலில் நகைக்கடை உரிமையாளரை சுட்டுக் கொன்று வெள்ளி நகைகள் கொள்ளை. இருசக்கர வாகனத்தில் வந்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிய கும்பலை தேடி வரும் போலீசார். படத்தின் ப்ரமோஷனுக்கு வராத யோகி பாபு நடிகனாக இருக்க தகுதியற்றவர். கஜானா படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பட தயாரிப்பாளர் ராஜா கொந்தளிப்பு. இல்ல அங்க இருக்காரா? ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ கோ கார்ட் பந்தயத்தில் பயிற்சி பெறும் அஜித்குமார் மகன் ஆத்விக் உடன் ஃபார்முலா 1 பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் இருக்கும் புகைப்படங்கள் வைரல். அஜித்குமார், ஷாலினி, நரேன் கார்த்திகேயன் இருக்கும் புகைப்படங்களை அதிகமாக பகிரும் ரசிகர்கள். கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து புறப்பட்ட விஜயை காண குவிந்த மக்கள் மழையையும் பொருட்படுத்தாது வழி நெடுகிலும் காத்திருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு சென்ற விஜய். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பார் என அவரது மனைவி லதா பேட்டி. ஜெயிலர் 2 படத்திற்கு பின் ரஜினி ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் விளக்கம். சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் 46 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அறிவிப்பு. வெளியான முதல் நாளிலேயே இணையதளத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி.